எல்லாமே 1 hour தான். டோட்டலா எல்லாம் முடிஞ்சு போயிடும். மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வருவா பாரு. ஆமா, இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்க, ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணிருக்கோம். இங்க பாரு, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. தப்பிக்கவே முடியாது. ஏங்க, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுங்க. ராஜசேகர், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அந்த துளசி உங்களுக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரி. பொது எதிரிய நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சு வீழ்த்தி அவமானப்படுத்துறோம். ஓகேவா? டபுள் ஓகே சார். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சார், பிரசிடென்ட் கிளம்பிட்டாங்க. வரட்டும், அவங்களுக்காக சில விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வேலையை முடிச்சிட்டு சொல்றேன். வைக்கிறேன். பத்மாக்கா, எல்லாம் ரெடியா இருக்கான். அவளுக்கு முன்னாடி நாம போகணும். இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விஷயத்தையும் பக்காவா ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம்தான் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே போகணும். உள்ள போய் அவளுக்கு சும்மா விஷ் பண்ணலாம் வாங்க. அம்மா, பிரசிடென்ட் சேர்ல உட்காருங்கம்மா. ராசம்பளம் இருந்திருந்தா இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும். அவர் இல்லாததா கொஞ்சம் வருத்தம். ஐயா, அதான் பாட்டி வந்திருக்காங்கல்ல. பாட்டி, பிரசிடென்ட் உட்கார வைங்க. சரிப்பா, வா உட்காரு. அம்மா, நல்ல நேரத்துல இதுல ஒரு கையெழுத்து போடுமா. சாமியை மனசார வேண்டிக்கிட்டு கையெழுத்து போடுமா. நான் இந்த பதவிக்கு வர்றதுக்கு காரணமே ஐயாவும் அம்மாவும் இந்த ஊர் மக்களும் தான். இவங்க எல்லாருமே எனக்கு சாமி தான். சரி, கையெழுத்து போடுமா, போடு. எப்பவும் ராசாம்பளம் தான் நம்ம ஊர் பிரசிடென்டா வருவாரு. அவரு கை காசை போட்டு நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவார தவிர பஞ்சாயத்து போர்டுல இருந்து ஒரு பைசாவுல கூட ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. இப்ப அவர் சொல்லி அவர் வழிகாட்டுதல்ல நாம துளசி அம்மாவை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம ஊருக்கு எப்பவும் நல்லது பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கையோட இருக்கோம். ஐயா, உங்க நம்பிக்கையை கண்டிப்பா காப்பாத்துவேன். வாழ்த்துக்கள். கேட்டல, காசுப்பட்டு லஞ்சம் வாங்கிடாத மாட்டிப்ப. நான் காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன், குடும்பத்தின் நகைக்கும் ஆசைப்பட மாட்டேன். நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ். வாழ்த்துக்கள். ஏண்டி மலேசியாக்காரி, நீ வாழ்த்து சொல்ல மாட்டியா? வாழ்த்துக்கள். பிரசிடென்ட் ஆயிட்டல்ல, இப்போல இருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்லயே இருப்பியா இல்ல வீட்டுக்கு வருவியா? இது ஆபீஸ், வீடு இல்ல. துளசிமா, நீங்களே ஏதாவது பேசுங்கம்மா. ஏதாவது பேசுமா. துளசி,
அதான் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்களே, நீ ஏதாவது பேசுமா? எல்லாருக்கும் வணக்கம். இப்படி ஒரு பதவியை நான் எப்போதுமே எதிர்பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு கனவு கூட எனக்கு இருந்ததில்லை. திடீர்னு ஐயா சொன்னாங்க, நீ பிரசிடென்ட்க்கு நில்லுன்னு. நானும் நின்னேன். எல்லாரும் என்ன ஜெயிக்க வச்சீங்க. மாலை மரியாதையோட நான் அந்த இடத்துல நிக்கிறேன். சத்தியமா நான் இத பதவியாவே நினைக்கல. இந்த ஊரோட நல்லதுக்காக, உங்க எல்லாருக்காகவும் உழைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சதாதான் நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா உங்க எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாத்துவேன். சரி, பதவி பிரமாணம் நல்லபடியா முடிஞ்சது. எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏற்பாடு பண்ணியிருக்கேன். எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. வாங்க. சிவா, போதும். எதுக்கு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? அப்படியா? சரி, இத்தோட முடிச்சுக்கலாம். சிவா, போலாமா? போலாமாவா? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள எப்படி போறது? நீ போய் காஃபி சாப்பிடு. உங்க குரூப் எல்லாம் வெயிட் பண்ணுதுல்ல? பாட்டி போலாமா? வாண்ண. துளசி, நீங்க வேலையை பாருங்க, நான் அந்த வந்துடுறேன். சரி. ஆல் தி பெஸ்ட். உட்காருங்க.